எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சபேஷ் கறி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான முட்டை மசாலா. இந்த முட்டை மசாலா எப்படி எளிமையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மிதமான சூட்டில் பேனை ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 3 பல்லு பூண்டு நல்லா நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 4-5 கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு சிட்டிகை அளவு சீரகத்தூளும் ஒரு சிட்டிகை அளவு சோம்புத்தூளும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட ஒரு 5 வேச்ச முட்டையை எடுத்து அதை இந்த கிராஸ் பேட்டர்னில் வெட்டி இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது மசாலா செய்கிறதுக்காக பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு சின்ன பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் லேசாக அப்படி பிரட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நல்லா துண்டாக நறுக்கி இது கூட சேர்த்து அது கூட தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது நல்லா பரட்டி விட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலா நல்லா கொதி வர்ற அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலா நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டைங்களை எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துக்கலாம். இதை அப்படியே ஒரு தடவை லேசாக கிண்டி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மசாலாலாம் சுண்டிடுச்சு. இப்போது சுவையான முட்டை மசாலா தயாராகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பக்கத்தில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். சபேஷ் கறி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.